Hi guys. Hi guys, நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நடராஜர் கோயிலுக்கு வந்திருக்கோம். சிதம்பரம். அதாவது இங்க இல்ல பக்கத்துல. பாருங்க தேர் திருவிழா முடிஞ்சு சரியா 2 நாள் ஆகுது. 5 தேர் இங்க 3 தேர் நிக்குது, பின்னாடி 2 தேர் நிக்குது. இல்ல பின்னாடி 3 தேர் நிக்குது. சரி ஒரு நிமிஷம் guys. இங்கே வந்து எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ரோஸ் மில்க், அப்புறம் நீ வந்து ஒரு பாதாம் அடுத்தது டீ ஒன்று குடிக்கணும். எனக்கு அவ்வளோதான் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம், போல உள்ள இப்போ தான் அதுக்குள்ளே டீ குடிக்கலாம். சரி உள்ளே போகணும். தேர் அன்றைக்கே வரணும், அந்த டைம் கிடைக்கல அப்படின்னு சாமி கும்பிட்டு லாஸ்ட் டைம் வரும்போது கூட ஒரு யானை பார்த்தோம் கைஸ். நீ பாத்தியா? ஆமா பார்த்தேன். ஓகே கைஸ், நான் உள்ள போயிட்டு One eternity later. கைஸ் நம்ம இப்போ வந்து உள்ள வந்துட்டோம். ஈஸ்ட் டவர் கேட்டுக்கு நேரா அதாவது கீழே தெரு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க. இப்போ நீங்க வியூ பாயிண்ட் மட்டும் பாருங்க. நடராஜர் கோயில் அப்படியே அழகா தெரியும். உள்ள என்டர் ஆன பிறகு லைட்டிங் செட்டப் செம்மையா இருக்கு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தேர் அன்னைக்கு இந்த நடராஜர் சிலை தூக்கிட்டு போனது இது இருக்குது, பல்லக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பழத்திலேயே நம்ம கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வைக்கோல்ல ஒன்று புல்லுல ஒன்று ரெடி பண்றாங்க. அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இருங்க வாங்க போய் பார்க்கலாம். கேஸோ நம்ம இப்போ வந்து போயிட்டு இருக்கோம். கட்டு இந்த வெள்ளை கலர்ல போகும். இங்கே கல் லைட்டாக சுடுது. இந்த நல்லா தான் இருக்குல்ல எதமா இருக்கு. இந்த சைடே வந்துரு. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து அப்படியே சுற்றி நம்ம குளத்தை பார்க்க போகிறோம். ஆமாம் கைஸ், இப்போ நம்ம குளம் நம்ம நடுவில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இங்கே பாரு ஏதோ ஒன்று இருக்குது. இது கைடு ஏதோ கேமரா தான் திருப்பி கேஸோ இங்கே இது என்னன்னு தெரியல. இருங்க கிட்ட போய் காட்டுறேன். கேஸோ கிட்ட போய் பார்க்கலாம் என்ன இருக்கு. இது வந்து நம்ம ஒரு பெரிய கல்லை குமிச்சு வச்சிருக்கேன். மேலே வந்து எனக்கு சரியாக கேப்சர் பண்ண முடியாது, ஆனால் ஹைட் இல்லை. ஸோ நினைக்கிறேன் என்ன ஃப்ளாஷ் அடிக்குது. ஒரிஜினல் கேமரா நம்மளை எடுத்து ஓகே, அது என்னன்னு தெரில. ஸோ பாருங்க கோபுரம் சூப்பராக இருக்கு. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பாரு மாடுலாம் நிற்கிது. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம புல்லு வாங்கி நம்ம இதுக்கு கொடுக்கலாம் கைஸ். அதுதான் கைஸ் இது. இந்த கோபுரம் அங்கே பாருங்க சூப்பராக இருக்கு. இது வந்துட்டு கல்வெட்டுகள்லாம் இருக்கு கைஸ். பாருங்க சிலதுல இருக்கும், சிலதுல இருக்காது கைஸ். இதெல்லாம் வந்துட்டு கார்விங்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்துட்டு மனுஷங்கள் வந்துட்டு கல்லாலேயே செதுக்குவாங்க. எழுதின அடையாளம் முன்னாடிலாம் இருக்கும், இப்போ எழுதின அடையாளமே போயிடுச்சு. அது நம்ம மழை பெஞ்சு இந்த இதெல்லாம் கீழெல்லாம் தொட்டு பார்த்தேன் கைஸ். அதான் நந்தி, அதுவும் பெருசாக இருக்குது பாருங்களேன். பாதி தான் தெரியும், ஃபுல்லாக தெரியுமான்னு தெரில. ஆனால் முன்னாடி போ இதோ இங்கே போய் மேலே நம்ம குரு பிரம்மா அதாவது என்னது ஹிஸ்டரிலாம் சொல்லிட்டு இருக்காரு, கேட்டுக்கோங்க. டெஸ்ட்லலாம் வரும். ஒரு நிமிஷம் எடுத்துறாது. கேஸோ நம்ம இப்போ சுற்றிட்டு போயிட்டு இருக்கோம். முருகர் சன்னதி இருக்கு, அங்கிட்ட ஒரு விநாயகர் சன்னதி இருக்கு. ஞான முதல்வன் விநாயகன் வினை தீர்ப்பவனே. நாங்கள் இப்போ விநாயகரில் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் திரும்பியும் வாக்கிங் ஜேர்னி ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ். லைட்டிங் பாருங்கள் சூப்பராக இருக்குது, வெளிச்சம். ஓகே கைஸ், இது என்ன டவர்னு தெரில, பட் எடுக்கிறோம். இது வந்து வெஸ்ட் டவர் கேட்டு பாருங்க, டெக்கரேட் பண்ணி சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள் கோயில் உள்ள ஒரு கார்டனே வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. திஸ் இஸ் கால்ட் தட் நந்தவனம். அதாவது கோயில் கார்டன் இந்த மாதிரி வளர்த்தாங்கன்னா அது வந்து நந்தவனம் கூறப்படும்னு தெரியாதா. எல்லா கோயிலுமே அந்த கார்டன் பேர் நந்தவனம்னு போர்டு எழுதிருப்பாங்க.
ஆனால் இந்த எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து என்ன முருகரா முருகரோட வள்ளி அந்த மாதிரி ஏதோ ஒரு அங்கே போய் நாங்கள் கும்பிட்டு வந்துட்டோம். நாங்கள் அங்கே போய் கும்பிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் குளத்துக்கு நேராக போயிட்டுருக்கோம். குளத்தை மட்டும் கண்டால் ஓகே. ஸோ சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே அந்த கல் அப்படியே மெத்த மாதிரி இருக்கிறது தான் அந்த பாட்டுன்னு கல்லும் முள்ளும் காலுக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சரி கல்லு காலுக்கு மெத்தை சூப்பராக சாஃப்டாக இருக்குது கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல் எனக்கு அது மார்பிள்ஸ் இருக்காது, ஒன்று கிரானைட்டாக இருக்கும். இந்த இது பாருங்க நடுவில் அப்படியே புல் அழகாக வளர்ந்துருக்கு. பார்க்க ஏதோ பிளாக்காக ரெடி பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் அது இயற்கை நேச்சர். ஆனால் இது கல்லை இங்கே தான் நார்மலாக வச்சுருப்பாங்க. புல்லு பாருங்க பத்தி பழமையா புல்லுமே இங்கே வந்திருக்கு. சாமி குளம் வந்துருச்சுன்னு சொல்லு. இதோ குளம் வந்துருச்சு கைஸ். இங்கே வந்துட்டு ஒரு அது என்னது நிறுத்து தமிழ் நல்லா. ஓகே. ஸோ நாங்கள் இப்போ வந்து குளத்துக்கு வந்துட்டோம். ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்ட போய் பார்க்குறேன், நான் பார்த்ததில்லை. ஸோ கைஸ் இது ஒற்றைக்கால் மண்டபம் தெரியுமா? ஸோ இதில் எழுதுனதுனால தடயம் தெரியுது. ஓகே. ஸோ இதுதான் குளம். குளத்துக்கு வந்தாச்சு கைஸ். எப்படியோ குரங்கு வித்தெல்லாம் காட்டி அங்கே ஏறி வந்தோம். மூச்சு வாங்குது. கேஸ் பாருங்க சூப்பராக இருக்குது குளம். பாசி பிடிச்சி போய் பாருங்க. இங்கே வந்துட்டு குளம்ல மீன் இருக்கு. தெரியுமான்னு தெரில. இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 கிணறு இருக்குது கைஸ். பாருங்க தெரியுதா உங்களுக்கு? அந்த கோடு கோடாக நடுவில் ஒரு தெரியுதா? தெரியுது. இதுக்குள்ளே 8 கிணறு இருக்குது. 8 கிணறு யோசிச்சுக்கோங்க. ஃபோட்டோ ப்ளீஸ். ஒரு நிமிஷம் மாதிரி நானும் 1000 கால் மண்டபம். இதுக்கு வந்து 100 கால் இருக்கும், அதாவது 1000 பில்லர்ஸ் இருக்கும் கால். ஸோ பாருங்கள் வெளியிலன்னு பார்த்தாலே நிறைய தெரியுது, ஆனால் உள்ளே இன்னும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே சேர்த்து ஃபுல்லாக சேர்த்து 1000 இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 1000 கால் மண்டபத்தில் வச்சு நைட் ஃபுல்லாக அபிஷேகம் நடக்கும். இன்னைக்கு தான் மதியானம், நேற்று மதியானம் 2 மணிக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது இதுதான் கைஸ். ஓகே, நம்ம என்ன கொஞ்சம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இதுதான் 1000 கால். டிக்கெட்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடராஜரை லைட்டாக மேலே உட்கார வச்சு இது அபிஷேகம் பண்ணுவாங்க. இது வந்து 1000 அம்பாள் அவங்க அம்மன் நடராஜர் எல்லாம் சேர்த்து. இதுதான் 1000 கால் மண்டபத்தோட என்ட்ரன்ஸ். மேலே திருச்சிற்றம்பலம்னா அழகாக பூ வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நந்தி பெருசாக இருக்கும். அங்கே ஒன்று பார்த்தோம், இங்கே ஒன்று பார்ப்போம். 2 இருக்கு, நிறைய இருக்கா? ஓகே. ஸோ நாங்கள் திருப்பி சுற்றி அப்படியே என்ட்ரன்ஸ்க்கே திரும்பி வந்தாச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே எடுக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா உள்ளே எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. ஸோ நாங்கள் திரும்பி வெளில வந்து கண்டினியூ உள்ளே எடுக்க விட மாட்டாங்க. ஸோ நான் வந்து வெளில வந்துட்டு அப்புறமா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இது கைஸ் இளநீ தோறனா இங்கே ஒரு பல்லக்கு நிற்குது, அங்கே பின்னாடி 2 பல்லக்கு. இதுக்கு அப்புறம் அருகம்புல்லால செஞ்சுருக்காங்க பாருங்க, தேர். கைஸ் ஸோ நம்ம இப்போ வந்து உள்ளே போயிட்டு வந்தாச்சு. சொன்ன மாதிரி இப்போ வந்து நல்லா வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு கைஸ். நீங்களும் வந்துட்டு வரலாம், ஆனால் எல்லாம் வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியவே திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்காங்க. உங்கள் ஃபோன், பர்ஸ் மற்றும் மற்ற ஐட்டம்லாம் வெளியே பத்திரமா வச்சுக்கணும் போர்டு எழுதியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எப்போவுமே பத்திரமா வச்சுக்கணும். இப்போ வந்து அடுத்தது எங்கே போகிறோன்னு தெரில, பலகாரம்.com போகலான்னு இருக்கோம். எங்கே போகிறோன்னு தெரியல. சரி வாங்க போகலாம். சூப்பராக இருக்குல்ல. ஓகே காய்ஸ், ஸோ நாங்கள் எப்பயோ போயிட்டு பலகாரம்.comல சாப்பிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.
ba do 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 boo.